சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். செவிடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா மக்கள் மீண்டும் 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 அந்த காமத்தினால எவ்வளவு பேர் அதாவது காமம் தப்புன்றதை இன்னை வரைக்கும் யாருமே சொல்றது இல்லை. இவ்வளவு பிரச்சனை நடந்தோம். அந்த காமம் தான் அடுத்தடுத்து ஸ்கூல் மாணவி, 4வது படிக்கிற குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை, ஆந்திராவில சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு அவனுக்கு தெரியுமோ. ஸோ அப்படி இருந்து எப்படிடா நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. பேரண்ட்ஸே கட்டி வச்சே அடிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் நடக்குது. இது என்னன்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் அந்த விஷம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். சிக்கனவன் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் செயல்படுத்தி இருக்கலாம். பட் ஆனா மற்றவர்கள் மனிதர்களுக்குள்ள அந்த தடுமாற ஆரம்பிச்சாச்சு. மகள் வயது இருக்கிறவங்க, பேத்தி வயது இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதாவது அதாவது சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திடுறாங்க. ஸோ இதுல மேபி நாங்க ஸ்கூல் படிக்கும்போது சில பெண் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக தான் பேசுறாங்கன்னே தெரியல. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதை யாரும் கேட்க போறது கிடையாது இல்லையா? சரி, எப்படியோ இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது குழந்தைங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியவங்க சேஃப்டியா அப்படின்னா ட்ரெயின்ல நடந்திருக்குது. இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர வழியில ஜோலார்பேட்டையில வண்டி நிற்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இருக்கிறான் பாங்க. எட்ட இருந்தே பார்த்துட்டு இருக்கிறான். உள்ள இன்னும் இப்ப நம்ம பஸ் கூட்டமா இருக்குதான்னு பாக்குற மாதிரி அவன் பாக்குறான். ட்ரெயின்ல யார் யார் இருக்கிறாங்க, ஜன்னல் தான் தெரியும்ல, பார்த்தா தெரியும்ல. ஸோ அப்ப ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரன்னிங்ல ஓடுறான். அப்ப இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னா வண்டி எடுத்தாச்சுக்கா, சாரிக்கா, நான் அடுத்த இதுல இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலே இருந்துட்டு எந்த அளவுக்கு கிரிமினலா மைண்ட் வேலை செய்து பாருங்க. சாதாரணமா இருக்கும்போது சந்தேகமே வராத மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்படியே ஒரு பாத்ரூமா செக் பண்றான், யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. யாருமே இல்லைன்ன உடனே ட்ரெஸ் இல்லாம வரான், பொட்டு துணி இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி வந்தோடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கம்பி எடுக்க வர அதுக்குள்ள அவளுடைய ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த பெண் கர்ப்பிணி பெண் வேற. கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்னு பைபிள்ல இயேசு சொன்னதுடைய அர்த்தம் கடைசி நேரத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்றது இப்ப நடக்குது. அதாவது பெண்களின் பாதுகாப்புக்காகவே உருவாக்கப்பட்டது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். அங்கேயே பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லை. ஏன்னா ஜென்ரல்ல இருந்தா கூட இப்படி பண்ண மாட்டாங்கல்ல, தனியா பண்ண மாட்டான். சோ இது ஏன்னா இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்குது, டக்குன்னு போன் அடிப்பாங்க, என்ன வேணாலும் நம்ம பண்ணிருக்கலாம். பட் ஆனா இங்க தனியா சிக்கினது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில அந்த பொண்ணும் அவன் கூட சண்டை போட்டு இருக்குது. அந்த பொண்ணு பிடிச்சி தள்ளுறான். தள்ளும் பொழுது ஒத்த கையிலே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்துருக்குது போல இருக்கு. அதுக்கப்புறம் எட்டி உதைச்சிருக்கிறான். ஸோ எப்படியா இருந்தாலும் ஆணுக்கு தெம்பு அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ எட்டி உதைச்சதுல விழுந்து இருக்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் பொழைச்சிட்டாங்க. துயரம் கொலையுரமா இருந்திருப்பாங்க போல இருக்குது. அப்புறம் யாரோ கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வாக்குமூலம் வாங்குறாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பையன் வரான், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அப்ப அவங்க கிட்ட அந்த ஏற்கனவே சந்தேக பேர் வழிகள்ன்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா போலீஸ் கிட்ட, அதெல்லாம் காட்டும்போது அவன் பார்த்தோன்னே நடுங்குறாங்களாம். அவன் ஃபேஸை பார்த்த உடனே ஆமா இவன் தான் அப்படின்னும் போது, இவன் ஏற்கனவே இந்த மாதிரி கொலையும் பண்ணியிருக்கிறான், பெண்களை கடத்திட்டு போய் மலைக்கு மேல போய் கொலை பண்ணியிருக்கிறான், ட்ரெயின்ல இதே மாதிரியே பண்ணியிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்டவர்களை எதுக்கு வெளியில விடணும்? அதான் நம்ம சட்டம் இல்ல, ஒரு லெவலுக்கு மேல திருந்திடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா போயிட்டு இவ்வளவுதானே அப்படி ஆயிடுது அவனுடைய புத்தி. இவ்வளவுதானே நடக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் அவ்வளவு ஜெயில் தண்டனை எல்லாம் அனுபவித்தாலும் விட முடியாத அளவிற்கு அந்த காமத்திற்கு அடிமையா இருக்கிறான். அதுதான் அங்க முக்கியமான விஷயம் இல்லையா? அவன் போதைப் பொருளும் யூஸ் பண்ணானா என்னன்னு தெரியல. சோ இப்ப இதுக்கு சகோதரிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒண்ணு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பிங்ல எல்லா பெண்களும் இறங்கிட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் வேற கம்பார்ட்மெண்ட்ல தான் ஏறிக்கணும் அவங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இன்னொன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஏறினா பாதுகாப்பா இருப்பாங்க. ஸோ அங்க பாதுகாப்பு இல்லைன்னு தான் இங்க வர்றது. இடிச்சிட்டு இருப்பாங்க இங்க கொஞ்சம் அப்படியே. அதாவது பாதுகாப்பை மீறி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கம்ஃபர்டபுளா இருக்கலாம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. ஆனா அது இப்ப பாதுகாப்பு கேள்விக்குறி ஆயிடுச்சு.
இப்பதான் தெரியுது ஏன் இது மாதிரி பெண்கள். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 8 மணி நேரம் டிராவல் ஆகும் பஸ்ஸுக்கு அங்க போறதுக்கு, கோயம்புத்தூர்ல கணவன். ஸோ அங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து பாதி தூரம் அந்த பொண்ணுடைய தம்பி அழைச்சிட்டு போவார், பாதி தூரம் அந்த கணவன் வந்து அழைச்சிட்டு போவார். ஸோ அப்ப என்ன அர்த்தம், அப்ப அவங்களுக்கே தெரியுது பாருங்க, இது வந்து இது நான் சொல்றது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அப்பவே சமுதாயம் மோசமா இருக்குதுன்றத அவங்களால உணர முடியறதுனாலதான் அவங்க அப்படி நடந்திருக்கிறாங்க. ஸோ பெண்ணுக்கு வந்து தனிமையே டேஞ்சர். அதுவும் பட்ட பகல்ல நடந்திருக்குது இது, நைட்டு கூட நடக்கல. ஏன்னா அது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்து உடனே ஒண்ணு நிக்காது இல்ல. இப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கலாம். அவனுக்கு தெரியுது இல்ல, இது வந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அடுத்த ஸ்டாப்பிங் வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமா மாட்டி உயிர் பிழைச்சதே அவங்க அதிகம். ஸோ பெண்களை தனியா அனுப்புறதே வந்து இது சொல்லும்போது ஒரு பிற்போக்கு கருத்து மாதிரி இருக்கும். உலகம் அப்படி இருக்குதே, குழந்தையே அனுப்ப முடியல அப்படின்னும் போது குழந்தை, வயதானவர்கள் யாரையுமே ஏன்னா அது அந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல லவ் டுடே படம்னு நினைக்கிறேன், உங்க அப்பா இல்ல ஏதோ ஒரு படத்துல வரும், பொம்மைக்கு புடவை கட்டினா கூட இந்த ஆளு மயங்கி கிடப்பான் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது உலகம் இன்னைக்கு. அதுக்கு சினிமா பெரும் பங்கு வகிக்குது. சினிமா அதை விட்டாலுமே கூட அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களே அந்த மாதிரி விகாரத்தை காமத்தை தூண்டுற மாதிரியே அவர்களுடைய நடனம் ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் வெறி ஆகுறான். அந்த வெறி இந்த மாதிரி யாரோ வரும்போது மாட்டிக்கிறான். அவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதாவது இதையே குழப்ப வச்சுட்டு இருந்தாதான் அவன் பார்க்க முடியும் இல்லையா. அது கேட்டதுக்கு வந்து நான் ரயில்வே எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்கான கார்டு வரும்போது சரின்ட்டு விட்டாங்க, ரயில்வே எம்ப்ளாயி தானேட்டு. ஸோ இப்போ அப்படி சொல்றாங்க, ரயில்வே எம்ப்ளாயும் ஏறக்கூடாது அது இது சொல்றாங்க. பட் தனியா இருக்கிறது எப்பவுமே சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. கொள்ளையடிக்க வரவங்க கூட அது மாதிரி தனியா இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ஆனாவே இருந்தா கூட. ஸோ ஒரு பக்கம் விசேஷ நாள்ல போனா ஓவர் கிரௌடுன்னு பிரச்சனை. அதுக்காக தான் இந்த மாதிரி விசேஷ நாள் இல்லாம லீவு நாள் இல்லாத நாளா போறது. போனா இப்படி ஒரு பிரச்சனை. மொத்தத்துல எப்படியும் நிம்மதி கிடையாது பாருங்க இல்லையா. ஒண்ணு அந்த துக்கத்தை அனுபவிக்கணும், இல்ல இந்த துக்கத்தை அனுபவிக்கணும். ரெண்டுமே இல்லாம முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, பஸ்ல போறான் ஜாலியா போலாம், டிரைவரை நம்பி நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இல்ல பஸ்ல இடிக்கிறானுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்ட்டு கார் வாங்கிட்டு போகும்போது திடீர்னு வழியில டயர் வெடிச்சிருச்சு, அது ஒரு நைட் டைமா வேற இருக்குது, அதாவது நைட் டைம் இல்லாட்டினாலும் ஒரு மோசமான ஏரியா உள்ளது, அப்ப அங்க ஒரு ரிஸ்க் வருது பாருங்க. மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் இது ஒரு நரகம் தானே இல்ல. எங்க போனாலும் அமெரிக்கா போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதை நம்ம கடந்து போலாம், வேற ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை வருது. எனக்கு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை வந்தப்போ ஒண்ணு தோணுச்சு பிரதர். மேக்சிமம் எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இப்ப கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க ஸ்கூல் ஹாஸ்டல்ல. நிறைய குழந்தைங்க பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகுறாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க, கழிவறையில விழுந்த செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை மதியம் சப்பாத்தி சாப்பிடும் பொழுது விக்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. இப்படி நியூஸ் வரும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒண்ணு ஸ்கூலுக்கே அனுப்ப கூடாதா, இல்ல அப்படிதான் அந்த ஸ்கூல்ல நடக்கும்னு தெரிஞ்சே அனுப்பணுமா? இப்ப பிள்ளைங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும், இது ஒரு ரூல்ஸ். அந்த ஸ்கூல்ல இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதா, இல்ல அந்த ஸ்கூல்ல அப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சு அனுப்பணுமா? இதுக்கான சொல்யூஷன் என்ன பிரதர்? கரெக்ட். அனுப்பலனாலும் சட்டப்படி குற்றம் அப்படி ஆக்கி விட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆனா யாரு என்ன பண்ண முடியும் இல்லையா. ஆனா ஹோம் ஸ்கூலிங்னு ஒண்ணு இருக்குது, இப்ப அதுக்கு மாறியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஹோம் ஸ்கூலிங் படிக்கணும்னா குழந்தைக்கு டிசிப்ளின் இருக்கணும், அப்பா அம்மா டைம் ஒதுக்கணும் அந்த குழந்தைக்கு. தானா இப்ப எந்த குழந்தை படிக்குது இல்ல, எல்லாம் போனு அது ஸ்கூல்ல டெஸ்ட் இதுன்னு சொல்றதுனால படிக்குது. ஆனா இது இல்லவே இல்லை அப்படின்னும் போது அந்த கிளாஸ கூட அந்த குழந்தை கேட்க உட்காருமா. ஏன்னா கொரோனா டைம்ல படாத பாடுபட்டு இப்பெல்லாம் குழந்தைங்க 8வது படிக்கிற குழந்தை கூட எழுத்து கூட்டி படிக்குது தமிழ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அந்த டைம். சோ இது கொடூரமா தான் போயிட்டு இருக்குது.
அதுதான் நம்ம சொல்றது. இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோலயுமே சொல்ற அதே சொல்யூஷன் தான். நீங்க கெட்டவர்களாக இருந்தால் கெட்டவர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். நல்லவர்களா இருந்தா நல்லவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். கலியுகத்தில் நல்லவர் யாரும் கிடையாது. ஆனால் நல்லவர்களே இல்லாம நீங்க நல்லவர்களா ஆகிட்டீங்க, நீங்க பக்காவா நல்லவர்களா ஆகிட்டீங்கன்னா, அந்த தவறான எண்ணத்தோட உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஒண்ணு நீங்க அங்க இருக்கிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்கும். நீங்க அங்க இருக்கிறது தெரியாது, அல்லது ஒரு ஒரு காளி ரூபம் இந்த மாதிரி தெரியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காமம் இருக்குது இல்லையா? இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஸ்லைட்டாவாவது இருந்தால்தான் அது வரும். அது முன் ஜென்மத்துல இருந்து கூட இருக்கலாம். இப்ப குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை காம சம்பந்தப்பட்ட தவறு பண்ணாம கூட இருக்கலாம். அல்லது பண்ணியும் இருக்கலாம். ஏன்னா இன்றைய குழந்தைகள் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ அது முன்ஜென்மத்துடைய விஷயம் தான் அது. முன்ஜென்மத்துல அதிலேயே மூழ்கி கிடக்கிறது. அந்த உணர்வு இங்க தூண்டப்படும் போது அது புடிச்சு இழுக்குது. இப்ப அம்மா வந்து குழந்தைக்கு மவுத் கிஸ் கொடுக்குது. சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இப்ப. இல்லையா? அது ஆக்சுவலா ஆண் பெண்ணே அடல்ட்ஸே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சினிமாவிலே இதுக்கு முன்னாடி எல்லாம். கமலஹாசன் வந்து அதை கெடுக்கிற பெருமையை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இப்போ அது அது எந்த அளவுக்கு சாதாரணமா ஆயிடுச்சுன்னா, குழந்தைகிட்ட ஒரு ஆண் குழந்தைகிட்ட அம்மா வந்து அந்த மாதிரி லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி உலகம் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த பெண் உடம்புல இருக்கிறதும் ஒரு ஆத்மா தான். அதே ஆத்மா தான் அடுத்தது ஆணாகவும் பிறக்குது. அதே ஒரு ஆண் குழந்தை, அதாவது ஒரு அப்பா தன் குழந்தைகிட்ட இதே மாதிரி பண்ணா விட்டுருவாங்களா? அந்த அம்மா விட்டுருவாங்களா? கரெக்ட். இல்ல அப்ப அது தப்பு தானே, அது புரிஞ்சுக்கணும்ல. அப்ப இவர்களுடைய இச்சையை தீர்த்துக்கிறாங்களானே டவுட்டா இருக்குது. இல்லையா? சோ இதெல்லாம் குழந்தைக்கு வந்து தூண்டப்படும். ஏன்னா இதுல வந்து வெளியில சொல்ற குழந்தை கொஞ்சம் தான். சொல்லாத குழந்தை நிறைய இருக்கும். மேபி அந்த குழந்தைக்கே கூட பிடிச்சிருக்கலாம். இல்லையா? இப்ப வந்து ஆண்கள் வாத்தியாரே போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல வந்து சஜஷன் பண்றாங்க. ஆஹ் ஆனா பெண்கள் மட்டும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க? அது ஒண்ணு இருக்குதுல்ல. ஆண்கள் வந்து அது ரஃப்பா இருக்கும், ஓகே. பெண்கள் வந்து எப்படி மயக்குனாங்கன்னே தெரியாத மாதிரி மாறிடும்ல. ஏன்னா எல்லாருமே காமத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த 8வது படிக்கிற குழந்தைங்க 3 பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போய் மேல போய் ஒட்டு துணி இல்லாம போலீஸ் கிட்ட மாட்டினாங்கல்ல. சோ 8வது குழந்தைகிட்ட வாத்தியார் இப்படி நடந்துக்கிறாருன்னு பதற அதே நேரத்துல 8வது படிக்கிற குழந்தைங்களே அப்படி பண்ணிருக்குதுங்க. அப்ப அங்கேயே வந்து புத்தியை கெடுக்கக்கூடிய உலகமா மாறிடுச்சு இது. இல்லையா? சோ ஆன்மீகத்தையும் ஸ்கூல்ல போதிக்க கூடாது. சிலபஸ்லயும் அது இருக்காது. அப்படி இல்ல இருந்தாலும் ஒண்ணும் அது மைண்டுக்குள்ள போயிட போறது இல்ல. அது வேற விஷயம். அது மார்க்குக்காக பிரதர், தான் படிக்க போறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது பிரதர். ம். இப்போ பாம்பு இருக்குல்ல, நல்ல ம். பாம்பு. நல்ல ம். பாம்புனா கடிச்சா விஷம்னு எல்லாருக்குமே தெரியும். அது ம். குட்டியா இருந்தாலும் கடிக்கும், பெருசா இருந்தாலும் கடிக்கும். விஷம் விஷம் தான். அப்போ நிச்சயமா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பாம்பு பல்லுல இருந்து தானே விஷம் வருது. அந்த பல்ல புடுங்கிட்டா பிரச்சனை இல்ல. பல்ல புடுங்கிட்டா ம். கடிக்காது, பிரச்சனை இல்லைங்கிறாங்க. சோ ம். நல்ல பாம்புனாலே விஷம். அந்த பாம்பு அது கடிக்கிறது மூலியமா தான் அந்த விஷம் பரகுது. இது எல்லாருக்கும் தெரியுது. அதே சூப்பர். மாதிரி தானே இந்த காமமும். மனிதர்கள் கண்டிப்பா. எல்லாருக்குள்ளயுமே காமம்ங்கிற விஷம் இருக்கு. அப்ப மனிதர்கள் கண்டிப்பா. எல்லாருமே ம் ஆ பாதுகாப்பற்றவர்கள். கண்டிப்பா. அந்த விஷம்ங்கிற காமத்த எடுத்துட்டோம்னா சேஃப். கரெக்ட். இதுதான் கான்செப்ட். இதுதான் முக்கியமான விஷயமே. கரெக்ட். ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ இப்ப அந்த ஒரு பெண்ணை வந்து 3 வாத்தியார்கள் கழிவறையில கற்பழித்தார்கள்னு வருது இல்லையா? சோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. இல்லையா? அது மேபி சம்மதத்தோட கூட நடந்திருக்கலாம். யாரோ ஒரு வாத்தியார் கிட்ட. அதை பார்த்துட்டு மற்ற 2 வாத்தியார்கள் பிளாக்மெயில் பண்ணி காமத்துல ஈடுபட்டதா சொல்றாங்க. ஆ சோ இங்க என்ன விஷயம்னா, ஒருத்தர் ஓகே அவங்க எப்படி வேணாலும் அத ஆரம்பிச்சிருக்கட்டும். அல்லது அவன் தப்பாவே கூட நடந்திருக்கட்டும். ஏதோ ஒண்ணு. மற்ற 2 பேர் நல்லவங்களா தானே இருந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க அப்படி பண்ணலல்ல. எப்படி திடீர்னு இப்படி வருது? அப்ப பாக்யராஜ் ஒரு பாக்கிய இதழ்ல ஒரு காலத்துல எழுதியிருந்தாரு. நல்லவனா இருக்கிறதுக்கு பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்களா இருக்கிறதுக்கு காரணம் வாய்ப்பு கிடைக்காததுதான் அப்படின்ட்டு. இப்ப வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த குணம் மாறுது. இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்குது அந்த விஷம். இருந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இது மாணவிகள். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாது. அப்படின்னு இருக்கலாம்.
அப்ப ஒரு டைம் அது எல்லை மீறுது, அடுத்தது படத்தை வேற பாக்குறாங்க. இப்ப வாத்தியார் பார்ப்பாங்கல்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம். இப்ப பார்க்கும்போது அவங்க கிளாஸ்ல எந்த பொண்ணு அழகா இருக்குதோ, இப்ப லவ் பண்றதே அப்படித்தானே பண்ணுவாங்க. இருக்கலே அழகான பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அவனும் அதே மனுஷன் தானே அவனும், இல்லையா? அவனுக்கு காமம்னா என்னன்னு வேற தெரியும். சோ அப்ப அவனும் அழகான பெண்ணை தான் இந்த ரீல்ஸ பார்க்கும்போது அவனுக்கு அது வரும், தானா மைண்ட்ல வரும். சோ அதுக்காக தான் அதுல இருந்து விலகணும்ன்றது. அது சாத்தான் ஸ்லைட்டா இருந்தாலே உங்களை புடிச்சு இழுத்து எந்த அளவுக்கு பாவத்தை செய்ய வைக்கும்னு உங்களாலே சொல்ல முடியாது. அப்படி ஆக்கினா அதற்கேற்ற சூழ்நிலையும் உங்களை தேடி வரும். தேடி வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அதாவது காமம்னு இல்ல, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எது வந்தாலும் அது டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். சோதனை. என்ன சோதனை? எதற்கு சோதனை? இல்லையா? ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அல்லது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப கடவுள் சோதிப்பதற்காகவே படைத்தார் அப்படின்ட்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சோதனை அப்படின்னா சொர்க்கத்திற்கான சோதனை. ஏன்னா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில இருக்கிறோம். இதுல முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்கு. நரகத்தின் உச்சத்துல இருக்கிறோம். ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா இது முடிஞ்ச உடனே சொர்க்கத்தின் உச்சம் வந்துடும். அப்ப அங்க சொர்க்கத்தின் உச்சம்னா என்ன? சுகத்தின் உச்சம், அழகின் உச்சம், ஆனந்தத்தின் உச்சம், செல்வத்தின் உச்சம் எல்லாமே அளவற்று இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க பிறவி எடுக்கிறதுக்கு தகுதியானவரா? ஏன்னா இதுவரைக்கும் சோதனை தேவையில்லை. ஏன்னா உலகம் மோசமாயிட்டே தான் இருக்குது. நீங்களும் மோசமாகறீங்க. அடுத்தடுத்த ஜென்மம் இதே பூமியிலே பிறக்குறீங்க. ஆனா இப்ப புத்தம் புதிய தான் மாறப்போகுதுன்னா அங்க வருவதற்கு நீங்க தகுதி பெற்றீர்களா அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த ஞானத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்க சொல்றார். ஆனா தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து உன்னால் முடியும் தம்பியில இது இருக்கும். சாராய கடையில போய் குடிக்காதீங்கன்னு வேற எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. சாராய கடையில பண்ணா அப்படித்தானே ஆகும். ஆனா ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அப்படி சொல்றாரு. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணான்ட்ட. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல தனியார் நடத்துனாங்க. இப்ப அரசாங்கம் நடத்துது. அப்ப இது குடிக்கலன்னா அங்க இருக்கிற ஊழியருக்கு நஷ்டம் கிடையாது. அவருக்கு சம்பளம் வந்துடும். அதனால இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டைம்ல போய் சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு கதை. சோ அந்த படத்துலயும் கரெக்டா தான் காட்டினாங்க. பட் இத கூட சொல்றதுக்கு தைரியம் வேணுமே இல்லையா? சூப்பரா சொல்றாரு. அண்ணா அண்ணா அதை விட்டுருங்கண்ணா, குடிக்காதீங்கன்னா, வாழ்க்கை கெட்டு போயிடும்னா, உங்களை இயேசு மீட்பாருண்ணா அப்படின்ட்டு நோட்டீஸ கொடுக்குறாரு. சோ இதை நாம பண்ணணும் ஆக்சுவலா. நம்ம கத்த கூட தேவையில்ல. ஜஸ்ட் இறைவனுடைய ஞானம்னு இருக்கும்போது, ஏன்னா தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பாங்க பெரும்பாலும். அப்ப சரி தியானம், ஏன்னா மனம் கஷ்டம்ன்றதுனால தண்ணி அடிக்கிறவங்க இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறத விட முடியலன்னு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. சோ அதுல ஒரு சிலர் வரட்டுமே, எப்படியும் வரவங்க தான் வரப்போறாங்க இல்லையா? ஏன்னா அந்த லைன்ல நிக்கிறவரே வாங்குறாரு நோட்டீஸ அந்த கிறிஸ்தவ சகோதரர் கிட்ட. அந்த மாதிரி கடவுள் என்ன சொல்றாரு? விபச்சார விடுதியில போய் இந்த ஞானத்தை கொடுங்கன்ற. இப்ப போக தேவையில்லை. ஏன்னா விபச்சார விடுதியில போனா எவ்வளவு பிரச்சனை வரும் இல்லையா? இப்ப போக தேவையில்ல. ஏன்னா உலகம் ஃபுல்லாவே விபச்சார விடுதி ஆயிடுச்சு. நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? ட்ரெயின்ல கொடுக்கலாம், எங்க வேணாலும் கொடுக்கலாம். சோ ட்ரெயின்ல ஒரு தடவை சேவை செய்யும் போது ஒருத்தர் திட்டினார், இங்க எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுதான் பிடிச்சிருக்குதா இல்லையா? இப்ப இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லாததுனால இப்ப இறைவன் வந்து சொல்றாரு, ஆத்மான்னு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கணும் தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஆத்மான்னு வந்து ஒருவர் ஆத்மான்னு தான் பாப்பீங்க, வேற எங்கேயுமே கவனம் போகாது. எப்படி நம்ம குழந்தையா இருக்கும்போது முகத்தை பார்த்து தான் பேசியிருப்போம். முகத்தை கூட பெருசா பார்க்க மாட்டோம், நம்ம வாயை தான் பார்த்துட்டு இருப்போம் டீச்சர் பேசும்போதெல்லாம். அவங்க முகம் கூட பெருசா நமக்கு கவனிக்கலாம் மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இயல்பாகவே ஆத்மாவில தான் கவனம் இருக்கும் சொர்க்கத்துல. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு அழகா இருந்தாலும் கொஞ்சம் கூட ஈர்ப்பு வராது சொர்க்கத்துல. சோ அப்படிப்பட்ட சொர்க்கத்துல கணவன் மனைவி அவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு சின்ன சலனம் இருக்காது, காமம் இருக்காது. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் சொர்க்கத்தில் 33 கோடி பேர் வாழ்ந்ததுடைய நினைவு தான் அவர்களுக்கு இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சொர்க்கத்தில் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்த அழகோடு இப்ப இருக்கிற உலக அழகன் அழகியை நிறுத்தினா கூட வேலைக்காரியை விட கேவலமா தான் இருப்பாங்க, சூர்பனகையா தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கே மயங்கி கிடக்கிற உலகமாக இது இருக்குது. சோ
அப்ப எப்படி முடிஞ்சது அப்படின்னா, ஆத்மால கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அந்த திருப்தி. இப்ப இந்த அ ஒரு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயம் ஸ்டுடியோஸ் தான். அதுல அவரு சொல்றாரு. அந்த 3 வாத்தியார்கள் வந்து அந்த 8வது பெண்ணோட தப்ப நடந்தத வந்து, அவனுங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் இருக்குது. காம இச்சைய அங்கல்ல தீர்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஆனா, அங்க காமத்துல ஈடுபட்டது தான் இங்க தூண்டி விடுதுன்றது அவங்களுக்கு தெரியல. இது ஒரு படத்துல காமெடியா வரும். என்ன அப்படின்னா, படம் இல்ல, சீரியல். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு காமெடி சீரியல். ரொம்ப ஃபேமஸ். ஒரு 20 வருஷம் இப்பவுமே அது ஃபேமஸ் தான் இங்கிலீஷ் சீரியலு. அதுல பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் பார்ட்டின்ட்டு வெளிநாடுகள்ல வந்து கொண்டாடுவாங்க. அமெரிக்காலலாம். பெண்கள் அரை நிர்வாணமா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாரி மடியில உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறது. இந்த மாதிரி இது. சோ அந்த பார்ட்டிக்கு வந்து ஹீரோயினுடைய லவர் போறான். ஃப்ரெண்ட்ஸ் கூப்ட்டுருக்காங்க பேச்சுலர் பார்ட்டின்ட்டு. இவன் சொல்லிட்டே போறான். அப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்டின்னா, லவருக்கு டக்குன்னு புடிச்சு அவன வந்து உதட்டால பயங்கரமா கிஸ் பண்ணி அனுப்புறான். அதாவது நான் இருக்கிறேன் அப்டின்ற மாரி. நீ எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அப்ப அவ போயிட்டாளா, போன உடனே அவனுடைய ஃப்ரெண்ட் பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற அப்டின்ட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. அவன் விபச்சாரி கிட்ட போறான். நீ அவனுக்கு வந்து விகாரத்த தூண்டி வேற அனுப்புற. காமத்தை தூண்டி வேற அனுப்புற. ஐய்யயோன்ட்டு ஓடுவான். இதுதான் இங்க நடக்குது. இப்ப ஒரு வாத்தியார் வந்து தவறா நடந்துக்கிறதுக்கு அந்த வாத்தியாருடைய மனைவி முக்கியமான காரணம். காமத்துல ஈடுபடுறதா இருந்தா. முக்கியமான காரணம். ஏன்னா, ஆ அந்த அதாவது மனைவி அவருக்கு 57 வயசுனா மனைவி 55 இல்ல 50 இருக்கும். அப்ப 50 வயசு இப்ப 50 வயசு உள்ள ஒருத்தர இன்னொருத்தர ரேப் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்டா ஒரு பாட்டிய போய் ரேப் பண்றியா நீ? அப்ப கணவன் பண்ணாலும் அதான அர்த்தம். இல்லையா? அப்ப எப்படி அவனுக்கு 50 வயசு பெண்ணை பார்த்தால் அவனுக்கு எப்படி காம உணர்வு வரும்? அப்ப உடனடியா அவனுக்கு என்ன காமம் வைக்கணும். உணர்வு வரணும். அப்ப என்ன நினைப்பான்? அவன் ரெகுலரா பார்க்கிறது அந்த ஸ்கூல் பொண்ணுங்கள தான். இல்லையா? அதிக நேரம் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்க போறான். சோ அப்ப அதுதானே அவனுக்கு ஞாபகம் வரும். இல்லையா? இது பல ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். ஒண்ணு இந்த மாரி தப்பு பண்ண வைப்பாங்க. அது வெளியிலேயே தெரியுது. இது இல்லாம அந்த பெண்ணையும் அவன் நினைக்கும்போது, அந்த பெண்ணுக்கு காம உணர்வு தூண்டப்படும். அந்த பொண்ணு வேற யார்கிட்டயாவது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருப்பாங்க. இது வந்து இப்படியே லிங்கா போய்க்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் தூண்டுற மாதிரி இருக்கும். அப்பா, அம்மாவே தூண்டுவாங்க. குழந்தை வீட்ல தூங்கிட்டு இருக்கும். இவங்க காமத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு உணர்வு தூண்டப்படும். ஏன்னா முன் ஜென்மத்துல இருக்குதுல்ல. எப்படி ஒருத்தர் கோபத்தோட கத்தும்போது உங்களுக்கு கோப உணர்வு தூண்டப்படுதோ, அதே மாரி தான் இதுவும். அந்த வைப்ரேஷன் பண்ணும். சோ அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தவறா நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கள்ளத்தொடர்புலாம் பெரும்பாலும் யாருக்கு நடக்குது? கல்யாணம் ஆனவங்களுக்கு கிட்ட தானே நடக்குது. கல்யாணம் ஆன ஆண்களும், கல்யாணம் ஆன பெண்கள் தான் கள்ளத்தொடர்பில் அதிகமாக ஈடுபடுறது. திருமணம் ஆனவர்களை விட. சோ அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, காமத்துல ஈடுபடுறவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? காமத்துல ஈடுபடலன்னா அவன் போயிடுவான். அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இல்லையா? அதாவது ஒரு பாட்டு வரும் கண்ணதாசன் பாட்டு. மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ட்டு இருக்கும். சோ அப்ப காமத்தில் விழுந்து காமத்தை வெல்ல முடியாது. இல்லையா? இப்ப தங்கச்சியோட ஏன் காம உணர்வு வர மாட்டேங்குது? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து குழந்தை திருமணம்னு பண்ணா கூட ஒண்ணா வளர மாட்டாங்க. குழந்தை பண்ணிட்டு இது இவங்க வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க வீட்ல தான் இவங்க என்னுடையவர்கள்ன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை கூடவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு காம உணர்வு வராது. தத்து எல்லாம் எடுத்து வளர்க்குறாங்கல்ல, பெண் குழந்தை தத்து எடுத்து வளர்ப்பாங்க. ஏற்கனவே பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு காம உணர்வு வராது. பார்த்துக்கிட்டே இருந்தா காம உணர்வு வராது. அதே மாதிரியே தான் திருமணம் ஆன பிறகு அது புதுசா வரும்போது அவனுக்கு காம உணர்வு இருக்கும். அதனால தான் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்ன்றான். அதுக்கப்புறம் அந்த வீட்ல ஒருத்தர் தங்கச்சி மாரி, அக்கா மாரி தான் உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் காமம் வேணும், வேணும், வேணும்ன்றதெல்லாம் வந்து நீங்க வெளியில எதையோ பார்த்து வெறியேத்திக்கிறது. கணவனை பார்த்து உங்களுக்கு காமம் வந்திருக்காது. மனைவியை பார்த்து வந்திருக்காது. டிவியில பார்க்கிறது, இத பார்க்கிறது இப்படிதான் வரும். இது இல்லாம என்ன ஆகும்? இதையே பொழப்பா வச்சுட்டு பேயா சுத்துறதெல்லாம் வேற உங்களுக்குள்ள பூந்துக்கும். சோ இப்ப அந்த ஏவல் வீடியோல எல்லாம் வந்து அத பற்றி சிஸ்டர் சொல்றாங்க.
உள்ள நீங்க தான் பண்றீங்களா இன்னொருத்தர் பண்றாங்களான்னே உங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும்னா நீங்க ஒருவேளை பிரம்மகுமாரியாகி காமத்தை விடணும்ட்டு நீங்க தெளிவா இருந்து காமத்தையும் வென்றுட்டு இருக்கும்போது திடீர்னு காம எண்ணங்கள் பயங்கரமா வருது. ஆபாச படம் பார்க்கணும்னு தோணுனா இது நம்ம எண்ணம் இல்லையேன்னு தெரியும். ஆனா ஆல்ரெடி நீங்க அதை பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா உள்ள பேய் வந்து பாக்குதானே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இருக்கும். அப்ப உங்க வீட்டுக்குள்ள அந்த பேய் அசுத்த இதுங்கெல்லாம் வராம இருக்கணும்னா முதல்ல கரிமீனை விடணும், காமத்தை விடணும். அதுக்கு போர் அடிச்சிடும், போயிடும். அதை துரத்துறதுக்கு ஒரே வழி, ஈஸியான வழி இதுதான். இல்லாட்டினா அது போனாலும் வேற ஏதாவது வந்துடும். இருந்துகிட்டே தான் இருக்கும் அது. பேய்கள் நைட்டு அலையுதுன்னா இதுக்காக தான் அலையுது. பகல் தூங்கிட்டு நைட்டு வரும். இப்படி இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த விபச்சார விடுதி இந்த மாதிரி இடங்கள்ல எப்பவுமே அது இருக்கும். நீங்க போய் உண்மையிலேயே வந்து பேயோட கூட காமத்துல ஈடுபட்டுட்டு வந்திருக்கலாம். அது உங்களுக்கே தெரியாது. சோ இந்த மாதிரி ஆத்மாக்களின் பிரவேசமும் ஆகிட்டு இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் பண்றவங்களுக்குள்ள கூட ஒரு ஆத்மா வந்து கூட பண்ணிருக்கலாம். ஆனா அது சட்டம் கேட்க போறது கிடையாது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வந்து ஒரு சகோதரி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர ஆக்கிரமா பேசுறாரு. நல்ல பயங்கர மரியாதையா பேசக்கூடிய ஒருத்தர் பயங்கர வக்கரமா பேசுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டு சாரி கேட்கிறாரு. சிஸ்டர் நான் பண்ணல சிஸ்டர், அது என்னை மீறி ஏதோ நடக்குது சிஸ்டர். தெரியும் பிரதர் அப்படின்ட்டாங்க. அது ஒரு ஆத்மா வந்து அப்படி பண்ண வைக்குது இல்லையா? ஒரு பெண் கிட்ட பேசும்போதே இப்படி பேசுற ஒரு ஆத்மா உள்ள பூந்துடுச்சுன்னா இப்ப பெரும்பாலும் அப்படித்தானே இருக்குது. அப்ப கூறும்போது அதனால நீங்க உந்தப்படுவீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பைபோலார் டிஸார்டர், இந்த மென்டல் டிஸார்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் அந்த வயசுலதான் வருமே. அந்த ஒரு 17, 18 அந்த வயசுலதான் உங்களுக்கு அது வரவே செய்யும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா காமம் சார்ந்த விஷயத்துல அவங்க மூழ்கும் போது இவங்க வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்கும். முன்ஜென்மத்துடைய தூண்டுதலும் இருக்கும். இன்னொன்னு மற்ற ஆத்மாக்களுடைய டார்கெட்டும் அந்த இள வயது பசங்களும் பொண்ணுங்களும் தான். நான் இப்பதான் உடம்பு கிடையாது இல்ல. இப்ப நம்ம பாக்கணும்ல, உயிரோடவே இருக்கும்போது அவனுக்கு 8வது படிக்கிற பொண்ணு தானே தேவைப்படுது இல்லையா? அப்ப அவன் மாட்டுவான்னு தெரிந்தால் கூட அவனால உணர்வு அடக்க முடியலன்னா அவன் மாட்டவே மாட்டான். உடம்பே கிடையாதுன்னா எதுதான் பண்ணாது அது இல்லையா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அது. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து கன்னி பெண்கள் வந்து வெளியில போகக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். பேய் அடிச்சிடுன்னே சொல்லுவாங்க. வயசுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா தனியா வச்சுட்டு அவங்கள சுத்தி தொடப்பம், கத்தி, அருவாள் இந்த மாதிரி விஷயமா வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த சடங்கு முடிகிற வரைக்கும் அப்படி வச்சிருப்பாங்க. சோ அது வந்து உண்மையா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப இல்லைன்னா 8வது படிக்கிற குழந்தை எப்படி காமத்துல ஈடுபடுதுன்றது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்துல 8வது படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அழுவாங்க குழந்தைங்க. இப்ப என்னன்னா இதுவே தேடி போகுது. இப்ப என்ன பண்றது? கல்யாண வயசு 21 வயசு ஆயிடுச்சு. 8வது படிக்கும்போது என்ன அதுல 10 வயசு 10 வருஷம் அந்த பொண்ணுங்க வெயிட் பண்ணுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? சோ என்னென்ன தப்பு பண்ணுவாங்களோ தெரியாது. சோ இதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதாவது அந்த காமத்தின் உணர்வு மேலோங்கும்போது ஒரு மன ரீதியாக அப்சஷன் டிஸார்டர், ஓசிடின்னுவாங்க. அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர் அப்படின்ட்டு. அது சாதாரணமா சொல்லணும், இந்த கை கழுவுறது திரும்ப திரும்ப கை கழுவாங்க. அது நோய் கிடையாது. அது தூய்மையா இருக்கிறதுக்காக பண்றது. ஆனா இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் அதுவே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். சோ அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது பாருங்களேன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது அந்த காம உணர்வுனாலதான் வரான் ட்ரெயினுக்குள்ள. உயிரை பணைய வச்சு ஏறுறான். ஏறிட்டு ஆனா அந்த நேரத்துல எந்த அளவு ஸ்மார்ட்டாவும் புத்தி வேலை செய்து பாருங்க. இல்ல அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் மத்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தனியாவும் இருக்குது. சோ அது அவனுக்கு அது சேஃப்டியா இருக்கு. சோ அதை செக் பண்றான். போறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்னு தெரியுது அவனுக்கு. அந்த நேரத்துல அவன் இந்த மாதிரி நடக்கிறான். ஆனா இவன் எப்படி பண்ணாலும் கொள்ளையும் வேற அடிப்பானாம். கொலையும் பண்ணுவான், கொள்ளையும் அடிப்பான், கற்பையும் சூறாடுவான், எல்லாமே பண்ணுவான். சோ அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய எய்ம் வந்து காமமா இருந்தாலும் அது முடியும் பொழுது அவன் திருப்தி அடையறானா? அடையல. அதுதான் அடுத்த கட்ட வேலையை பண்ண வைக்குது, கொலை பண்ண வைக்குது. இது வந்து ஹோமோசெக்சுவல்ஸ் கிட்ட அதிகமா இதை பார்க்க முடியும். சென்னையில வந்து இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடியோ கொரோனா டைம்லயோ பாத்தீங்கன்னா ரோட்ல படுத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து காமத்துக்கு கூப்பிடுறான்.
வரலன்னு உடனே அவங்களுடைய அந்தரங்க உறுப்பை பிளேடால அறுத்துட்டு போயிடுறோம். ஸோ அவங்களுடைய மைண்ட் வந்து காமம் வந்து திருப்தியே ஆகாதே. புலனின்பம் எதுவுமே திருப்தி ஆகாது ஃபர்ஸ்ட் இல்லையா? ஒரு லெவலுக்கு மேல சாப்பிடவே முடியலன்ட்டு நிறுத்துவாங்க பிரியாணின்னா. ஏன் சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. அப்ப பாத்தீங்கன்னா உடலால காமத்துல ஈடுபட முடியாது. ஆனா மனம் வந்து திருப்தி அடையல. அப்ப என்ன பண்ணும்னு யோசிச்சு பாரு. ஸோ அதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப இவர்களை வந்து ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புறது தான் ஒரே வழி. இப்ப ஜெயில போடுறதுனால அங்க எந்த மாற்றமும் நடக்க போறது கிடையாது. அடிக்கிறதுனாலயோ இல்ல தூக்கியே போட்டா கூட எதுவும் ஆக போறது கிடையாது. மறுபடியும் பிறந்து அதே தான் பண்ண போகுது. இல்ல பேய அலைஞ்சிட்டு இதை விட பயங்கரமா பண்ணும். ஸோ மெயினா ஜெயில இருக்கிறவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலர் போய் கொடுக்குறாங்க. பட் இது கம்பல்ஷனாவே ஆக்கணும். ஆத்மா சக்தி இழக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது. ஆத்மா சக்திசாலியா இருக்கும்போது திருப்தியா இருக்கும். சொர்க்கத்தில் அப்படிதான் இருந்தீங்க. மகாலட்சுமியே கூட இருந்தா கூட உங்க மனம் சலனமாகாம இருந்தது. காமம் மட்டும் இல்ல, செல்வமே. இன்னொருத்தர் சொத்தை அபகரிக்கிறது இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கு. எல்லார்கிட்டயும் அளவற்ற செல்வம் இருந்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அதிகமா தான் இருக்கும். வேலைக்காரங்களை விட ராஜாவுக்கு அதிகமா தானே இருக்கும். அது அபகரிக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது. ராஜாவும் சிசிடிவி கேமரா வச்சு செக் எல்லாம் பண்ண மாட்டார். அது பாட்டுக்கு நகை பாட்டுக்கு மானவாரியா கிடக்கும். அவங்க பாட்டுக்கு ஜாலியா வெளில போயிடுவாங்க. சோ அதுக்கு காரணம் என்னன்னா ஆத்மா திருப்தியா இருக்குது. அந்த ஆத்மான்ற உணர்வுலயே இருக்கும்போது அந்த உணர்வு இல்லாம இப்ப உடல் உணர்வுக்கு மயங்கி வந்துட்டோம். ஆத்மான்ற உணர்வு போன உடனே அந்த ஆனந்தம் கட் ஆகுது. ஆத்மால இருந்து வந்த ஆனந்தம். அதனால வெளியில மயங்க ஆரம்பிக்கிறோம். சின்ன குழந்தை அந்த சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? அந்த சின்ன சின்ன ஆசை தான் கடைசியில காமத்துல போய் விடுறது. இதுல மயங்கி 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 அழைச்சிட்டு போகுது. இப்படி வா இப்படி வா இப்படி வான்ட்டு அழைச்சிட்டு போய் அங்க போய் விழ வச்சது. சோ தனக்குத்தானே ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வை இறைவன் கத்துக் கொடுக்கிறார். அதுக்கு உங்களுடைய உடம்பே தேவை கிடையாது. கண்ணு தேவை கிடையாது, காது தேவை கிடையாது இல்லையா? கண்களில் சிலதை பார்த்தால் ஆனந்தம், சாப்பிட்டா ஆனந்தம், கேட்டா ஆனந்தம். இது எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்தம். அதுதான் அதீந்திரிய சுகம்ன்ற. மற்றதெல்லாம் இந்திரிய சுகங்கள், புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறது. இந்த அதீந்திரிய சுகம் என்னன்னா, நான் ஆத்மான்ற அந்த உணர்வில் நிலைத்திருந்து சிவ பரமாத்மா, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். சோ அவரை அப்பான்னு அன்பா நினைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும், சாப்பிடுறீங்க, குளிக்கிறீங்க, அல்லது யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். இதுல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நீங்க காமத்துல இருந்து விடுபடுவீங்க, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு, உங்ககிட்ட யாரும் தப்பா நெருங்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த விஷயம் இருந்தால்தான் அந்த மாதிரியானவர்கள் வருவார்கள். நீங்க தூய்மையாக தூய்மையாக தூய்மையானவர்கள் மட்டுமே உங்க தொடர்புல வருவாங்க. சோ அப்படிதான் இந்த உடலை விட்டு இந்த மாதிரி தூய்மையாகி உடலை விடுறவங்க தூய்மையானவர்கள் மட்டுமே நிரம்பிய சொர்க்கத்துக்கு வராங்க. சோ சொர்க்கமும் கிடைக்குது. எனக்கு சொர்க்கம்லாம் தேவையில்லைன்றவங்களுக்கு இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு, இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப சப்போஸ் அந்த சகோதரி பிரம்மகுமாரியா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவன் வெளியில இருந்து பார்க்கும் போதே அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டான். அல்லது அந்த அந்த நேரம் அவன் தூங்கி இருப்பான், இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்பான். ஏதோ ஒரு மேஜிக் ஆகிருக்கும். நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களுக்கு இது நம்பிக்கை கொடுக்கும்ன்றதுக்காக இதை சொல்றோம். ஒரு சகோதரி வந்து ஒரு கிராமத்துல பஸ் வசதி இல்லாத ஒரு காட்டு வழியா போகணும். அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. பயந்துகிட்டே வராங்க. அங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் நடக்கும். அங்க 2 பேர் நிக்கிறானுங்க. இவங்க பயந்துகிட்டே வராங்க. யாராவது வராங்கன்னா பாக்குறோம், பின்னாடி ரொம்ப தூரத்துல ஒரு பொண்ணு வருது. சரின்ட்டு இவங்க வீட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இறைவன் நினைவிலே. அதாவது என்னது, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவன் செவ்வானத்துல நட்சத்திரமா இருக்காரு, என் கூடவே வராரு, என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற உணர்வுலயே போறாங்க. அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல வருது, பின்னாடி வந்த பொண்ணை இவனுங்க கற்பழிச்சிருக்கிறானுங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்கறாங்க, ஏன்ப்பா முன்னாடி நான் வந்தேனே, என்ன எதுவுமே பண்ணல, நானும் தனியா தானே வந்தேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சின்ன வயசு பொண்ணு வேற, அவங்களாவது கொஞ்சம் நடுத்தரமான வயது. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க தனியா வந்தீங்க, வாட்ட சாட்டமா ஒருத்தர் வந்தாரு. என்னன்னு பிரம்ம பாபா போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதாவது இறைவன் யார் உடம்புல இப்ப வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ அவரை பிரம்மான்னு சொல்றோம். ஒரு வயோதிகர். சோ அவருடைய போட்டோ காட்டுறேன்னு, ஆமா இவரு தான் வந்தாருன்றாங்க. ஆனா உண்மையிலே வரல, அவருக்கு அப்படி காட்சி கிடைக்குது. சோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும், ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, திருநங்கையா இருந்தாலும் சரி, யாருக்குமே தான் பாதுகாப்பு இல்லையே.
இறைவன் நினைவுன்றது உங்களுக்கு பாதுகாப்பு குடை. அதனாலதான் இந்து தெய்வங்கள்ல உற்சவ மூர்த்தியா ஊர்வலம் எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா கொடை இருக்கும். நம்ம பிள்ளையாருக்கு கூட அந்த கொடையை வாங்குவோம் இல்லையா? சோ அது என்னன்னா, இந்த கலியுகத்தில் சுத்தும் பொழுது நீங்க கலியுகத்தின் வைப்ரேஷன் உங்களை தாக்கக்கூடாது. நீங்க தூய்மையா இருக்கும்போது அசுத்தமானவர்கள் உங்ககிட்ட வரவும் முடியாது. அந்த வைப்ரேஷனும் நம்மள தாக்காது. சோ அதற்காக தான் இது கொடுக்கப்படுது. உண்மையிலே அந்த மாதிரி கற்பழிச்சாரு இல்லையா அந்த சகோதரரு, அவரை பார்த்தோன்னா அவரை கொலை பண்ணணும், இதை பண்ணணும், அதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், இப்படி எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க இல்லையா? அதே ஆத்மா உங்க குழந்தையாகவும் முன் ஜென்மத்துல இருந்திருக்கலாம். இப்ப உங்களுக்கு அப்படி சொல்ல தோணுமா? இல்லையா? அப்ப காமம் ரைட்டுன்னு சொன்னதுனால வந்த வினை இது. இதை விட கொடூரமாக நீங்க மாறுவீங்க இப்ப காமத்தை விடலைன்னா. இதை இயேசு சொல்லுவார். ஒரு இயற்கை சீற்றத்துல நிறைய பேர் இறந்துடுவாங்க. அப்ப இயேசு சொல்லுவாரு, உங்களை விட அவங்க ரொம்ப பெரிய பாவிகள் நினைக்காதீங்க. மனம் திரும்பலன்னா உங்களுக்கு அதை விட மோசமானது நடக்கும். இப்ப இறைவன் கிட்ட வரலன்னா, ஏன்னா நீங்க போயிட்டு இருக்கிற பாதை அந்த பாதையை நோக்கி தான் போறீங்க. நீங்க இப்ப எந்த பாதையில இருக்கிறீங்களோ அந்த பாதையில தான் ஒரு காலத்துல அவர் பயணித்தார். இப்ப அங்க போய் மாட்டிக்கிட்டார். இப்ப சிசிடிவி கேமரா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. அவன் மயக்கத்தின் அதிகத்துல போறதுனால மாட்டிக்கிறான். சிசிடிவி கேமராவே இல்லைன்னா, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லைன்னா நடக்க போகுது இதெல்லாம். அந்த உலக யுத்தங்கள்லாம் வரும்போது, இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது சுத்தமான இப்ப பாலஸ்தீன், உக்ரைன் அங்கெல்லாம் கரண்ட் எதுவும் கிடையாது இல்ல. இப்ப என்னென்ன தவறு நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாறும். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலா நம்ம அந்த அமெரிக்காவை பற்றி வீடியோ போட்டோம். இந்தியர்கள் எல்லாம் துரத்துறாங்க. சோ அமெரிக்கா தான் முதல்ல அழியும்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை அது உண்மைதான் போல இருக்குது. அதுக்காக தான் அவர் எல்லாருடைய பகையும் சேர்த்துக்கிறாரு. ஆனா தினம் தினம் தமிழ்நாட்டுல வர இந்த நியூஸை பார்க்கும்போது முதல்ல தமிழ்நாடு அழியுமோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்தியா தான் சொர்க்கமா இருந்தது. சொர்க்கம்ன்றது டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான், அந்த யமுனை நதிக்கரை. சோ அப்ப அதுதான் பாரதம். உண்மையான பாரதம்னா அதுதான். அதுக்கப்புறம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே வருது. இப்ப மீண்டும் அதே மாதிரி சுருங்கிக்கிட்டே போகும். அப்ப கடலோரமா தானே இருக்குது நம்ம ஸ்டேட் எல்லாம். இப்படி இங்க ஒரு ஆட்டம் காண்டுச்சுன்னா நம்ம கிடுகிடுன்னு மேல் நோக்கி ஓட ஆரம்பிப்போம். அப்ப இப்ப கிரீஸ்ல 70,000 முறை நிலநடுக்கம் வந்திருக்கு தான் ஒரு வாரத்துல. இந்த மாதிரி எங்கேயுமே 7,000 முறையோ 70,000 முறையோ 11 தடவை வந்தது, 16 தடவை வந்ததுன்னே பயங்கரமா இருக்கும். அப்பவே ஊரே காலி ஆயிடும். எல்லாரும் உடனே நாட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சோ அப்ப இந்த மாதிரி ஒண்ணு வருதுன்னு தெரிஞ்சா காலி பண்ணிட்டு போவாங்க. எங்க போவாங்க? எங்க மனிதர்கள் இருக்கிறாங்களோ அங்க போவாங்க. இப்படி ஒண்ணா காலியாகி எல்லாம் கட்சியில இந்தியாவுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி நடக்கும். ஏன்னா ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இந்த சைட்ல இருக்கிறதும் காலியாகும். அங்க மும்பை காலியாகும், இந்த சைடு தமிழ்நாடு காலியாகும், கேரளா காலியாகும். அதுக்கான இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆடுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப இங்க பயந்துட்டு எல்லாம் போவாங்க. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், தமிழை வச்சு அரசியல் பண்றாங்கல்ல, வேற ஸ்டேட்ல போய் என்ன அரசியல் பண்ணுவாங்க? இன்னொன்னு, அப்ப ஹிந்தியை எதிர்ப்போம்னு இருக்கிறதுல தமிழ்நாட்டை தவிர எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது. அப்ப என்ன, தமிழர்கள் தான் ரொம்ப படாத பாடுபடுவாங்க மொழி தெரியாம. அது எவ்வளவு கொடுமையா இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் வேற நடக்க போகுது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹிந்தி மட்டும்தான் உலகத்திலே இருக்கும். ஏன்னா கலியுகம் அழிந்து சொர்க்கம் மட்டும் இருக்கும். டெல்லியில இப்ப பேசுற அதே ஹிந்தி இல்ல, அது தூய்மையான ஹிந்தியா இருக்கும், அற்புதமான ஹிந்தியா இருக்கும். சோ அது ஒரு பக்கம். மெயினா இறைவனை பிடிங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டுதான் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா மொழியிலயும் வருது. பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், தெலுங்கு, கன்னடா, எந்த மொழி உங்களுக்கு பிடிக்குதோ, இங்கிலீஷ், உலகத்துல உள்ள எல்லா மொழியிலயும் இருக்குது, எல்லா நாட்டிலயும் இருக்குது. இந்த சென்டர் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். போக முடியலன்னா நீங்க யூடியூப்லயே பார்க்கலாம். நம்மளே தமிழ்ல போடுறோம். BK சரவணகுமார் தமிழ் முரளின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அந்த ஞானத்தை தினம் தினம் கேட்க தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்யறது எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு வைராக்கியம் வந்துடும். சொர்க்கத்தில் இருந்த தேவதையாக இருந்திருந்தா, இல்லாட்டினா வராது. சோ இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்கறீங்கனால நீங்க சொர்க்கத்தின் தேவதையா தான் சத்தியமா இருந்திருப்பீங்க. இப்ப என்னதான் உங்களால ஏத்துக்க முடியாட்டினாலும் இல்லையா, கற்பழிக்கும் போதெல்லாம் கத்துறீங்க. அந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க எப்படி மனைவியோட போய் காமத்துல ஈடுபடுறீங்க? அல்லது உங்க பொண்ணே கற்பழிக்கப்பட்டிருக்கிறா, ஆனா நீங்க காமத்துல ஈடுபடுறீங்கன்னா அந்த கற்பழித்தனோட மோசமானவன் நீங்க தானே இல்லையா? உங்க பொண்ணு எந்த மிருகத்தனத்தினால மாட்டி இருக்கிறாளோ அதே மிருகத்தனத்தை நீங்க பண்றீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. ஆல்ரெடி நம்ம அதானே பண்றோம். இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கறியை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க.
இப்பதான் ஒரு கறி அங்க கொல்லி வச்சுட்டு வந்துட்டு இங்க ஒரு கறியை சாப்பிடறேன்னா என்ன இது இல்லையா? நம்மை அறியாமலே அந்த மரண வீட்டுல சாப்பிடுறது ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கும் இல்லையா? ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஜென்ரலா சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தா பசி தாங்காம வேணா சாப்பிடலாம். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு அன்பு சகோதர சகோதரிகளே, காமம் தப்புன்னு யாருமே சொல்ல போறது இல்லை கடைசி வரைக்கும். அப்பதானே நீங்க தண்டனையை அனுபவிக்க முடியும், பாவம் செய்ய முடியும், உலகம் அழிய முடியும். ஏன்னா பாவம் செய்யாம இது நடக்காது. ஆனா உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அதுக்குதான் கடவுள் வந்து கையை கொடுக்கிறார். வா, தலையில அவ்வளவு பாவம் இருக்குதுன்ற. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னா, அப்ப பாவம் செய்யாமலே தண்டனை கொடுப்பதற்கு கடவுள் என்ன சைக்கோவா இல்லையா? எல்லார் தலையிலயும் இருக்குது, வண்டி வண்டியா இருக்குது பாவம். சோ அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா இறைவனை பிடிங்க. அதை பிடிச்சா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. சோ அதை புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த டாக்டருங்க சொல்றது வந்து காமம் ரைட்டு, சுய இன்பம் ரைட்டு, இதை சொல்லி சொல்லியே இளைஞர்களை வந்து சீரழிச்சிட்டாங்க. ஆண்களையும் சரி, பெண்களையும் சரி. அது ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு நடக்கிற ரேப்புக்கு. அவன் யாரையோ நினைச்சிட்டு தானே அதெல்லாம் பண்ணுவான். அப்ப திரும்ப திரும்ப வெவ்வேறு பெண்களை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு அழகான பொண்ணு ட்ரெயின்ல வரா, இந்த மாதிரி மாற்றான் போது அவனுக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும்ல. அவன் செய்யறான் செய்யல அது வேற விஷயம். ஆனா புத்தினால தோணும்ல. சோ அதுல அவன் இன்னும் போதையில அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்கும். சோ குழந்தைகளுக்கு பள்ளியில பாதுகாப்பு இல்ல, ட்ரெயின்ல பாதுகாப்பு இல்ல, பிளைட்ல போலான்னு பார்த்தா அதுக்கு மேலேயே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு பிளைட் எல்லா இடத்துக்கும் கிடையவும் கிடையாது. கார்ல போயிட்டு இருக்கும்போதே துரத்திட்டு வராங்க இல்லையா? இப்ப கார்ல போறவங்களுக்கே இந்த நிலைமைனா டூ வீலரு நடந்தெல்லாம் போனா முடிஞ்சு போச்சு. இப்ப உலகம் எந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை இறைவன் கொடுக்கிறார். அவருடைய நினைவு. அந்த கிறிஸ்தவ சகோதரர் வந்து சாராய கடை எதிரில வந்து வாங்கினா இயேசு உங்களை காப்பாத்துவார். இயேசு எப்படி காப்பாத்துவார் இல்லையா? அதை அதாவது விடணும்னு நினைச்சிட்டு இவன் வெளில வரணும்னு நினைச்சாலும், ஒருவேளை சர்ச்சுக்கெல்லாம் போறாங்கன்னா ஒரு வைராக்கியத்துல மேபி கொஞ்சம் மாறலாம். பட் இருந்தாலும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விழுந்துருவாங்க. ஆனால் அது சாராயம் ஒரு பக்கம், இன்னொன்னு கரிமீன், காமம், இது எல்லாம் எப்ப உங்களால விட முடியும் அப்படின்னா ஆத்மாவுக்குள்ள விரக்தி இருக்குது. அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் சொன்னாங்களே அந்த கொரோனா டைம்ல அந்த தண்ணியில பெயிண்ட் எல்லாம் குடிச்சாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சாராயம் இல்லைன்னா நிறைய பேர் மென்டல் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அமுக்கி வைக்குமா அது. அதனால சொல்றாங்க. சோ அப்ப ஆத்மாவுக்கு சக்தி இல்லாததுனால அது வருது. திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அது கடன் தொல்லையா இருக்கட்டும், துரோகமா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க இறைவனை நினைக்கிறீங்க. ஓம் நம சிவாயோ, ஏசப்பாவோ எது சொன்னாலும் வார்த்தையில ஒண்ணும் நடக்க போறது கிடையாது இல்லையா? இறைவன் செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது. அவர் என்னுடைய அப்பா, அவர் தான் கொடுத்தார் அனைத்தையும். அவருடைய வழியிலிருந்து நான் மீறும்போது இழக்க ஆரம்பிக்கிறேன் ஒண்ணு. ஆனா அவர் வழியை கொடுக்க 5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் வர வந்து 5000 வருடத்துக்கு தேவையானதை கொடுக்கிறார். அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது அதுல என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இத்தனை பேர் இருக்கும் பொழுது அப்படிங்கிற அந்த ஒரு போதை, இதெல்லாம் அந்த முரளி படிக்க படிக்க உங்களுக்கு வரும். அந்த போதையில மூழ்க மூழ்க உலகத்தின் எந்த போதையும் உங்களை ஈர்க்க முடியாதுன்ற. அது அழகான மனிதனா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், பேரு புகழா இருக்கலாம், எதுக்கும் மயங்க மாட்டீங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்படியே இந்த உடலை விடுறீங்க இறைவன் நினைவிலே அப்படின்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய நாராயணன் பதவி உங்களுக்கு தான். சொர்க்கவாசல் திறப்புழா இந்தியாவில தானே கொண்டாடுறாங்க. இதே பாரத பூமி சொர்க்கமா இருந்ததுனாலதான் அது நடக்குது. சோ அதனால மெயினா வந்து ஒரு சகோதரர் இப்ப சமீபமா வந்து இந்த ஞானத்தை அந்த சகோதரி எடுத்துட்டாங்க, காமம் வேண்டாம்ட்டாங்கன்றதுனால பிரச்சனை வருது. அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து அடிக்கலாம் செய்வான். அவங்க எங்க அப்பா எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்காரு இல்லையா? ஆத்மாவுடைய அப்பா கடவுள் ஒரு தடவை தான் கிடைச்சிருக்காரு. உனக்காகலாம் அவரை விட முடியாதுன்ட்டு அவங்க தனியா வந்துட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், நீ பிரம்மகுமாரி சென்டருக்கு போக கூடாது, இந்த ஞானத்தை கேட்க கூடாது அப்படின்ட்டு. சோ அப்படி ஏன்னா அவங்க காமத்துல அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. காமத்தில் அனுமதிக்கிறதுனால வர்றதுதான் இந்த கற்பழிப்பு எல்லாமே இல்லையா? கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் பார்க்க போறது கிடையாது, பாலூட்டும் தாய்மாரா இருந்தாலும் பார்க்க போறது கிடையாது. எல்லாருக்கும் ஐயோ தான். அந்த மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற கை குழந்தைய கொலை பண்ணிட்டுலாம் கள்ளத்தொடர்புல அது நடக்குது. அது இல்லாமலுமே நடக்கும். ஆனா உலகம் இப்ப நிறைய இடத்துல வந்து அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா வேலூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொல்றேன், ஹைவேஸ் ரோடுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் போறாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி வழிப்பறி கொலை பண்றவங்களுக்கு ஹாட்ஸ்பாட். அவங்க என்ன பண்றாங்க, சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுத்துட்டு உன்னோட அப்பா அம்மாவுக்கு அனுப்புவா அப்படின்னு உடனே பயந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியும் பொண்ணு பயப்படும், பையன் இல்ல, 2 பேருமே பயப்படுவாங்க. ஸோ அப்ப வந்து நகை என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்கறது. அப்படி இல்லைனாலும் பையனை அடிச்சு துரத்திட்டா அந்த பெண்ணோட பாலியல் ரீதியா அத்துமீறல் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்கிறது, வெளியில ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அது யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நடந்ததுனால அது பேசப்படுது. ஸோ மொத்தத்துல அந்த காம உணர்வினால் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அது எங்க போவீங்கன்னா அதனால தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. அங்கதான் அதை அழிச்சிட்டு போகும் தானாவே. ஸோ அந்த உணர்வே இல்லைன்னா தானாவே தெரியல. ஒரு இருட்டுல போறதுக்கே நம்ம பயப்படுவோம்ல, பாம்பு இருக்குமோ, இது இருக்குமோ, அது இருக்குமோன்ட்டு. ஆனா இந்த பயத்தை எல்லாம் தூக்கி கடாச வைக்கிறது இந்த காமம். ஸோ அதுல இருந்து நீங்க ஆனா அது மாதிரி பண்ணியும் தப்பிக்கிறாங்களே, மாட்டலையே. அது கடவுளுடைய கருணை. கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன். ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில மாட்டிக்குவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ.